வணக்கம். என் பெயர் டி. சுவர்ணஸ்ரீ. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தினம் இந்தியா விடுதலை அடைந்துவிட்டது. கண் மூடி கண் திறப்பதற்குள் 77 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டன. நமது இந்தியாவை மன்னர் ஆண்டனர், அது ஒரு காலம். ஆனால் ஆண்டோர் ஆண்டனர், அது போராத காலம். இந்த இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் தன் தோளுடன் நெஞ்சை உயர்த்தி வருகிறார். ஆனால் 77 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் அனைவரும் ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம். நாம் உண்ணும் உணவுக்கும் உடுத்தும் உடைக்கும் அருந்தும் ஒருங்குகளை நீருக்கும் அவன் கைகளை எதிர்பார்த்து காத்திருந்தோம். நம்மிடம் மூக்கிருந்தது, மூச்சில்லை. வாயிருந்தது, பேச்சில்லை. கல்லால் விழித்திருந்தோம், கை கட்டி நின்றிருந்தோம். கொஞ்சம் இடம் குடியிருந்தவன் கோட்டை கட்டி கொண்டான். சிற்றரசுகளை மோதவிட்டு ரத்தம் குடித்தான். அவனுக்கு எதிர்த்தவர்கள் தூக்கில் தொங்கினர். துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் காட்டி நடுநடுங்க வைத்தான். இந்தியாவின் அனைத்து பகுதிகளையும் ஆங்கிலேயன் தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தான். நானே அரசன், நான் போட்டதே சட்டம், நான் தீர்த்த கோட்டை யாரும் தாண்டக்கூடாது என மிரட்டினார். இந்த கொடூர ஆட்சி நம்மளில் ஓராண்டா ஈராண்டா 700 ஆண்டுகள் நீடித்து விட்டன. எல்லாவற்றிற்கும் ஓர் எல்லை உண்டு. அதை போல் இந்த கொடூர ஆட்சிக்கும் ஓர் எல்லை தீர்மானித்து வீரர்கள் அங்கங்கே போராட துவங்கினர். எல்லைக்கு எதிராக புரிந்தளித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? முதலில் உயிர் போகும், முதலில் உடமைகள் போகும், பிறகு உயிர் போகும். போனா